லேடிஸ் தான் கூடுதலா இருக்கிறேன், கேர்ள்ஸ் தான். ஸோ அதனால ஒரு விஷயம் கேட்குறேன். எத்தனை பேர் 60 வருஷம் ஆவினாலும் நான் யங்கான லுக்ல இருக்கணும், ஃபேஷியல் போடாமலே நான் என்ன செய்யணுக்கன்னா இந்த ஸ்கின் எல்லாம் என்ன செய்யணுக்கன்னா சுருங்காம அழகாக ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஈவன் பாய்ஸுக்கும் பொருந்துமா? கிட்டத்தட்ட பாய்ஸ்ன்னு சொல்ற நேரம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அங்க ஒரு ஆள் வந்து சரின்னா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றாரு. அவரை பார்க்குற நேரம் பொறாமையா இருக்குது. என்ன செய்துன்னு கண்டால் அவர் ஈக்குவலா யங்ஸ்டர்ஸு கூட என்ன செய்யலான்னு கண்டால் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் செய்யலாத பொறாமை இறந்து போய் கேட்டேன், எவ்வளவு காலம் ஒர்க் அவுட் செய்றீங்க? 51 வருஷம் என்றார். அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 70 வருஷம் என்றார். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரான்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொன்னவர் அடிச்சால் விழுவாங்களோ இல்லையோ தெரியல, 1.5 டன் வெயிட் இருக்குமோ இல்லையோ, அவர் அடிச்சாருன்னு கண்டா 10 பேர் விழுவானல். ஏன் சொல்றேன்னு கண்டால் 70 வருஷம் அந்த நாள் எனக்கு ஒரு வகையான பொறாம வந்துச்சு. அடையப்பா 70 வருஷத்துல நானும் விட இருக்கேன் மாடாப்பா. பார்த்தா நம்ப மாட்டீங்க, அவர் கிட்டத்தட்ட 50-55 வருஷத்துக்கு மேல ஜட்ஜ் பண்ணீங்களா? அது ஒரு சுருக்கம் கிடையாது. ஐஸ்வர்யா ராய், லாரா தத்தா, சுஸ்மிதா சென், பிரியங்கா சோப்ரா எல்லாரையும் தெரியும் போல் இருக்குது இந்த மனுஷனுக்கு. இதெல்லாம் என்ன செய்துன்னு கண்டா, நாங்கள் நடத்துகிற ஸ்கூல் 2வது இந்த மாதிரி ப்ரோக்ராம். ஆக என்ன செஞ்சுருக்கணும்னு கண்டா எல்லா சைடையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படி ஒரு சைடு ஒன்று இருக்குதுன்னு சொல்றது. பிள்ளைங்கள்ட்ட பாய்ஸ் இந்த ஸ்கூல் பாய்ஸோட பேசுறேன்னு சொல்லுவோம். அடையப்பா ஹெரோயின், மர்ஜுவானா, கஞ்சா, அபின், ஹஷீஷ், ரைட், இப்படி எல்லாம் லிஸ்ட் பண்ற நேரம் அடையப்பா அடிச்சிருப்பாள் பொருள் அப்படின்னு பாப்பாடல். அது செய்தி இல்லை, நடத்துற எங்களுக்கு ஸ்கூல் நடத்துறதுனால தெரிஞ்சிருக்கணும். ஏதாலும் உண்ட பாவிச்சால் ஒரு புள்ளட என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் மாறும், அவனோட கண் என்ன கலருக்கு மாறும், அவன் எப்படி நடந்து கொள்ளுவான், இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தால் தான் இப்புள்ள காலம் என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸோட யூத்தோட என்ன செய்யலாம், இப்புள்ள காலம் மூவ் பண்ணலாம். ஆகவே எல்லா பக்கமும் தெரிஞ்சிருக்கணும். வர்ற விஷயம் என்னன்னு கண்டால், நான் சொன்னேன் இந்த 4 பேர் என்னது, ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென், லாரா தத்தா, பிரியங்கா சோப்ரா, இவங்களுக்கெல்லாம் போலி மட்டும் கொடுத்தான் தானே இந்தியாவுக்கு. என்னது மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் அண்டு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா? அவங்களாம் உண்மையிலே அழகுன்னு கொடுத்தானு இல்லைங்க. கொடுத்தது என்ன நோக்கம் தெரியுமா? இந்தியாவில் உலகத்தில் 6ல் 1 பங்கு பாப்புலேஷன் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த மார்க்கெட்டை பிடிச்சோம்னா என்ன நடக்கும்? பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு என்ன செய்யலாம்னா காஸ்மெட்டிக் பிசினஸ் செய்யலாம்னு சொல்லி போட்டு அது ஒரு மாஃபியா கொண்டாந்து என்ன செஞ்சாங்கன்னா அள்ளி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கினாங்க. என்னது ஐஸ்வர்யா ராய் எதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்? எங்கள்கிட்ட அப்படியெல்லாம் கேட்கப்படாது. லோரியால், சுஸ்மிதா சென், பான்ஸ், பிரியங்கா சோப்ரா, ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்துன்னு கண்டால் நீட்டுக்கு பூம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காஸ்மெட்டிக்ஸ் குறிப்பாக ஃபேனஸ் கிரீம் பாவிக்கிற கேர்ள்ஸ் என்னன்னா நீங்கள்லாம் வந்து அழகை எங்க தேடுறீங்கன்னு கண்டால் இந்த மாதிரியான விஷயங்களை தேடுறீங்க. அது கிடைக்காது உங்களுக்கு. கொண்டு போய்த்து முடியும் எங்கன்னு கண்டால் இந்த ஃபேனஸ் கிரீம் பாவிக்கிற ஆக்களுக்கு எதுல போய்த்து முடியும்? ஸ்கின் கேன்சர்ல முடியும். ஸ்கின் கேன்சர்ல முடியும். ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமும் இருக்குது. அதுக்கு யாரு? ஷாருக் கான். அப்படித்தானே? ஸோ இதெல்லாத்தையும் காட்டுறது என்னான்னு கண்டா வந்து இப்படி கொண்டு போயிட்டு இதெல்லாத்தையும் பாவிக்கிறது. அதே காஸ்மெட்டிக் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க சொல்றாங்க இந்தியாவில தான் உலகத்திலே ஆக கூடுதலான ஸ்கின் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஃபியூச்சர். எந்த அளவுக்கு கண்டால் இன்றைக்கு வீட்டுக்கு வர வேலைக்காரி ஃபேஷியல் போட்டுக்கொண்டு தான் வராள். ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கல, வீட்டுக்கு வர்ற பிச்சைக்காரி மட்டும்தான் இன்னும் போட்டுக்கொண்டு வரையில. அதுவும் நடந்தாலும் புதுடமே இல்லை. நான் சொல்ல வந்த மெசேஜ் விளைவிக்கணும் என்னாண்டு, நீங்க இந்த அழகு எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்க நினைக்க வேணும் ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென், லாரா தத்தா, பிரியங்கா சோப்ரா இவங்கெல்லாம் வந்து இதை பூசி அழகு வர இல்லைங்க. அவங்க எவ்வளவு ஹார்டா ஒர்க் அவுட் பண்றாங்கன்னு சொல்றது பாத்தீங்கன்னு கண்டால் தெரியும். ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் தண்ட முழு உடம்பும் வேர்க்கிறதுக்கு வேலை செய்யறாங்க. இப்போ முஸ்லீம் கேர்ள்ஸ் சொல்றவங்க என்னது, நாங்கள நொந்துக்கப்படாது உடம்பு. அப்படி இல்லைங்க. இந்த ஏஜ்ல தான் என்ன செய்யணும்னா எக்ஸசைஸ் சொல்றது ஹபிட்டாக வரணும். இந்த முழு உடம்பும் வேர்க்க நான் என்ன செய்யணும்னா எக்ஸசைஸ் செய்யணும். வாக்கிங் வானம், இந்த ஏஜ்ல வாக்கிங் சரி வராது. ஜாகிங் போங்க, போயிட்டு என்ன செய்யுங்கன்னா எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒன்றில் ஒரு ரூம்ல இல்லைன்னு வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூட்டீனுக்கு பழவங்க எக்ஸசைஸுக்கு. இல்லைன்னு கண்டால் தெரியும் என்னன்னு கண்டா ஒரு 30-40 வருஷம் போற நேரமே சுருங்க ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்ய வேண்டி வரணும்னா ஃபேஷியல் இல்லாமல் வெளியில போறதுக்கு வெக்கமா இருக்கும். தேவையில்லைங்க. என்ன செய்யுங்கன்னு கண்டால் இதுக்கு பழகு. நான் சொன்ன மாதிரி அந்த அழகுக்காக வேண்டி மட்டும் இல்லை. எங்கட உடம்புன்னு சொல்றது என்னது? இறைவன் தந்திருக்கிற ஒரு அமானிதம். இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை என்ன செய்யணும் கண்டா அழகாக பக்குவமாக பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. அதை பாதுகாக்கிறதும் நன்மையான விஷயம். இந்த ஆங்கிள் பார்க்கப்படுறது இல்ல. அது எங்களோட உடம்பு என்ன செய்யணும், எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். உடம்பை நான் தூக்கி கொண்டிருக்கப்படாது.
அப்பதான் நீங்க என்ன செய்வீங்கன்னு உங்களை கொண்டு பெரிய வேலைகள் என்ன நடக்கும்னு இந்த உலகத்துல நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து உங்களோட உடம்பை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னு இந்த புள்ள இதை பத்தி என்னது அவரை பத்தி ஒரு ரெஸ்பான்சிபிள் நான் சொல்லி போட்டு என்ன நடக்கும்னு கண்டால் உங்களை நோக்கி என்ன செய்வாங்கன்னு கண்டால் தலைமைத்துவ விஷயங்கள் வரும். நான் சொன்னேன், தன்னை பத்தின கரிசனை இல்லாதவன், தன்னை பத்தின பொறுப்பு இல்லாதவனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது. கொடுக்கப்பட்டால் டேஞ்சர். சோ என்ன செய்வோம் என்று கண்டால் ஹெல்த்தை பத்தி பார்த்து கொள்ளுங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாராம் கண்டா ஹெல்த்தை பத்தி கவனிக்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு கண்டா வந்து உடம்பு கொளுத்துட்டு போயிட்டு அவருக்கு இப்போ ஒரு கட்டத்தில் முடிவு எடுக்கிறார், எப்படியாவது உடம்ப சர்வாண்டனுமாடா அப்ப கவலை வந்து என்ன செஞ்சாருங்க தன்னை வெயிட் என்னன்னு பாக்குறதுக்கு இந்த இந்தியாவில எல்லாம் இந்த வெயிட் ஆக்களோட வெயிட்டை பாக்குறதுக்குள்ள மெஷின் போட்டிருப்பாங்க, அதுல போய் தேறி நின்றாராம். டக்குன்னு கார்டு வந்து விழுந்துச்சுது. வெயிட்டுக்கு பதிலாக ஒரு விஷயம் எழுதிருந்தது, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் ஏறவும், ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் ஏறவும் இருந்துச்சு. இப்ப சரியான கவலை. ஏன்? அப்போ ஒரு ஆளுக்குள்ள வெயிட்டுக்குள்ள ஆள் இல்லை அவர். இப்ப அவர் ஒரு அசைன்மெண்டா அமெரிக்காவுக்கு போயிட்டார். அங்க போயிட்டால் என்ன நடக்குதுன்னு கண்டா ஒரு இடத்துல போர்டு பார்த்தார், உங்களோட வெயிட்டை குறைக்கணுமா இங்க வாங்கன்னு போட்டிருந்தாங்க. மிச்சம் ஆசையோட இருந்தவர் குறைச்சிக்கணும்னு ரைட் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குதுன்னு போல இருக்குன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். அமெரிக்கான்னு சொல்ற நாட்டை பத்தி தெரியும். போயிட்டா என்ன நடக்குதுன்னு கண்டா இவர் சொன்னார், இப்படித்தான் செய்தி எனக்கு இதுக்கு வந்திருக்கிறேன். இவங்க சொன்னாங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வந்து $100, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து $200. இவர் பார்த்தார் $200 கொஞ்சம் கூட போல் இருக்குது. சரி $100 கொடுத்துட்டு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டு போயிட்டாச்சு. ரூம் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் அப்படி இப்படி இழுத்து போட்டு வச்சிருக்குது. என்னடாப்பா ட்ரீட்மெண்ட் பார்த்தார், கோனர்ல ஒரு அழகான பெண் ஒருத்தையை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப இவரு பார்த்தாரு என்ன அழகான பெண் சொல்றதுனால இவர் மனுஷன் அந்த கேர்ளை துரத்த ஆரம்பிக்கிறார். அவளும் என்ன செய்யறான்னு ஓடிட்டே இருக்கிறாள், இந்த பர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் சுத்தி 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 சுத்தி. இவர் ஓடிக்கொண்டே இருந்தார். ஒரு அரை மணி தியாலம் போறதோட நடந்துச்சு கண்டா வந்து கதவை திறந்து சொன்னா உங்களோட டைம் முடிஞ்சது. இவர் பிடிக்க கிடைக்கல, கடைசி மட்டும் டைம் முடிச்சுது, உங்களோட ட்ரீட்மெண்ட் முடிச்சது போலாம். என்னது செய்தி ஆளை ஓட வைக்கிறது. ரைட். இப்ப இவருக்கு போறதுக்கு முந்தைய ஒரு மனசு, அடையப்பா ஆர்டினரியே இப்படி இருக்குது, ஸ்பெஷல் எப்படி இருக்குமோ தெரியலே, மனுஷன் தானே இவர் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குமோ தெரியலன்னு சொல்லி போட்டு மறுபடியும் என்ன செஞ்சாலும் இன்னொரு முறை வர கிடைக்காத இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிடும், $200 கட்டி எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அங்க போயிட்டு விட்டாலும் நடக்குதுன்னு அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்கிறார், யங்கான ஆள் யாரும் தெரியுதான்ட்டு இல்ல, ஒரு 90 வயசு கிளவி நிக்கிறா ஒரு ஓனர்ல. இப்ப அந்த 90 வயசு கிளவி வர விரட்டுது, இவர் ஓடுறார். அரை மணி தியாலம் ஓடி முடிகிறோட கதவை திறந்து சொன்னாங்க உங்களோட வேலை முடிஞ்சது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, போகலாம்னு சொல்லி போட்டு. நான் சொல்ல வந்தது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒன்றுக்குமே இல்லை. சிம்பிள் என்னன்னு கண்டா தண்ட உடம்பை இப்படி விட்டுட்டோம்னு கண்டா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்ன நடக்கும் கண்டா ஏதாவது ஒன்று மூலமா இந்த உடனே நான் என்ன செஞ்சு கொள்ள மாட்டேனா, குறைச்சி கொள்ள மாட்டேனா என்று சொல்லி போட்டு நடக்கும்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு காசுகளை கொடுக்க வேண்டிய தேவை. அது இல்லை, இந்த ஏஜ்ல என்ன செய்வோம் எங்க உடம்பை பத்தின அக்கறையை எடுப்போம். தெரியுமா, நீங்க செய்யற ஒர்க் அவுட் இருக்கு தானே, 1 ஹவருக்கு செய்யற ஒர்க் அவுட், நீங்க உங்களோட உடம்புக்கு கொடுக்குற இன்சூரன்ஸ் பிரீமியம் தான் அது. அந்த 1 ஹவர் கொடுப்பீங்கன்னா 23 ஹவர்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும் அது. சோ என்ன செய்யுங்க கண்டால் உடம்பு விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா இருங்க. நான் திருப்பியும் சொல்றேன், சிம்பிள் மெசேஜ் ஒன்று தான், எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற அமானிதம். இதை சரியாக எந்த அளவுக்கு நாங்க வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களை கொண்டு என்ன செய்யலாம் என்று கண்டால் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான விஷயங்களை செய்யலாம்.